வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேத் வாக்கர் எழுதுன நோமோ பூபராங் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கேத் வாக்கர் ஒரு ஆஸ்திரேலியன் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட உண்மையான பேர் ஊட்கீரோ நூனுகல். இவங்க இந்த போமை 1985 எழுதினாங்க. இது அவங்களோட போய்ட்ரி கலெக்ஷனான ஆஸ்திரேலியன் வாய்ஸஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி அண்ட் பிக்சர்ஸில் இடம்பெற்றிருக்கு. இந்த போமை அவங்க ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்க. இந்த முக்கியமான தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட், ஐடென்டிட்டி, ஜேர்னி. இதில் அவங்களுடைய ஆஸ்திரேலியன் மக்களுடைய அந்த நேட்டிவ் கல்ச்சரோடைய கஷ்டங்களை அது காப்பாற்றுறதுக்காக அவங்க பட்டப்பாட எப்படி காலனைசர்ஸ் அவங்கக்கிட்ட அவங்களுடைய இனத்தோடைய அடையாளத்தையே மாற்றினாங்க அப்படின்றது தான் இதில் எழுதியிருக்காங்க. இதில் நிறைய அவங்க உபயோகித்த பொருட்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே அவங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பூமிரங் அண்ட் ஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். பூமிரங்னா ஒரு தூக்கி போட்டால் திரும்பி அவங்கக்கிட்டே வந்துடக்கூடிய ஒரு வேட்டையாடுற ஒரு கருவி தான். அதே மாதிரி தான் ஸ்பியர்ன்றது ஒரு ஈட்டி மாதிரி ஒரு கருவி. அதையும் அவங்க வேட்டையாடுறதும் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னுடைய இன மக்கள் எல்லாமே நாகரிகமாக மாறிட்டாங்க. இந்த பூமிராங், ஸ்பியர் இதெல்லாம் அவங்க இப்போ உபயோகப்படுத்துகிறதே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க கையில் இப்போ என்ன இருக்குன்னா பியர் பாட்டில் தான் இருக்குது. அவங்க என்னெல்லாம் எங்களை ஆண்டவங்க வச்சுட்டு இருந்தாங்களோ, அதாவது காலனைசர்ஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்போ நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருப்போம். அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்கள் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம், பாடுவோம். ஆனால் இப்போ எப்படின்னா நாங்கள் எங்களுக்கு மட்டும் தனியாக இருந்து எங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பணம்ன்றது சந்தோஷத்தோட சம்மந்தமே இருக்காது. அதாவது பணத்துக்கோ இல்லை எந்த ஒரு பொருளுக்கோ சந்தோஷத்தோட ஒரு சம்மந்தமே இருக்காது. சந்தோஷன்றது நாங்கள் கூடி இருக்கிறதுல தான் இருக்கும். அது எந்த விதமான பொருளோடையும் நாங்கள் சம்மந்தப்படுத்துனதே இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் 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 மட்டும்தான். பங்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு வேல்யூ. அது ஒரு மனிதாபிமானத்தோடைய அடிப்படையான குணம். நம்மக்கிட்ட இருக்கிறதா எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்கறது. அதுதான் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாட போகும்போது அவங்க உணவு கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வர உணவு அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான உணவு. அந்த சமுதாயம் மொத்தத்துக்கும் அந்த உணவு பங்கிடப்படும். அவங்க வரும்போதே அவங்க நிறையா வேட்டையாடி கொண்டு வருவாங்க. மொத்த கிராமமும் அவ்வளோ சந்தோஷப்படும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பங்கிட்டு போகிறதுல யாருக்கும் எந்த வித வருத்தமும் இருக்காது. அப்படியே மனசார பங்கிட்டு போட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்றதே ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள்லாம் ஆஸ்திரேலியாவில் அந்த ஒருத்தர்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தங்க கீழே கொடுக்கறதுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது எந்த வேலை செஞ்சாலும் பணத்துக்காக தான் செய்கிறாங்க. அந்த பணமும் எதுக்குன்னா அவங்களுடைய சொந்த தேவைகளை தீர்க்கறதுக்கு தான் அந்த பணம். அந்த பணம் கூட மற்றவங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்கு செய்கிறதுக்கு அவங்க சேர்க்கவே மாட்டாங்க. இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உயரணும். அந்த அந்தஸ்தில் உயரணுன்னா நமக்கு பணம் வேணும். அந்த பணத்தை வச்சு தான் நம்ம உயர முடியும் அப்படின்ற எண்ணம் அப்படி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ அவங்கள சந்தோஷப்படுத்த பார்க்குறாங்க. எதுக்குன்னா பாபுன்ற ஒரு வார்த்தைங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பாபுன்றது என்னென்னா சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க முதலாளிக்கிட்ட அவங்க அப்படியே அவர் தயவு வேணுமேன்னு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா கடகடன் ஓடி போய் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, திருப்பி அதே பஸ்ஸை பிடிச்சின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு நேரமே இல்லை. ஒரு கொரோபோ ஒரு டான்ஸோ ஆடுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. கொரோபோன்னா ஆதியின மக்கள் ஒரு நடனம் ஆடிக்கிட்டு ஒரு விழா கொண்டாடுவாங்க. எல்லாருமே அங்கே சேருவாங்க. அதான் கொரோபோ. இப்போ ஒருத்தரை பார்க்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விழாக்களை ஒன்று சேர்த்துக்கோ யாருக்குமே நேரமே இல்லை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஆடை இல்லாமல் தான் இருந்தாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வெக்கமோ எதுவுமே அவங்களுக்கு இருந்ததில்லை. ஏன்னா அப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா எந்த வித ஆடையும் இல்லாமல் இதுதான் நான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் காலனைசர்ஸ் அப்புறம் சொன்னாங்க இல்லை
ஆடை இல்லாமல் இருக்கிறது அசிங்கம். ஆனால் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் இனிமேலுக்கு இருக்கக்கூடாது, இத்தனை நாள் நீங்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இனிமேலுக்கு இருக்கக்கூடாது, நீங்களாம் நாகரிகமாக மாறணுன்னாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, எந்த பகுதி உடம்போட எந்த பகுதியை வெளியில் காட்டுறது அவமானன்றது எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இந்த காலனைசர்ஸ்லாம் அங்கே ஏன் வந்தாங்கன்னா வியாபாரம் செய்கிறதுக்கு. வியாபாரம் செய்கிறதுக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இங்கே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய நாட்டோடைய வணிகம் இங்கே நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே இங்கே வந்து இவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்க எடுத்தால் தான் அவங்க பொருளை இங்கே வியாபாரம் பண்ண முடியும். இந்த முதல்ல பார்த்திங்கன்னா பழங்குடிய ஆஸ்திரேலியன் மக்கள்லாம் வந்து கட்டையிலையும் மரத்துலேயும் ஆன ஒரு குடிசையை போட்டு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு பேர் குனியா. ஆனால் இப்போ எப்படின்னா இங்கிலீஷ்காரங்களை பார்த்து அவங்கள மாதிரியே ஸ்டைலாக பங்களோ கட்டிக்கணுன்ற மனசில் ஆசை எல்லாருக்குமே வந்துடுச்சு. அவங்க சந்தோஷம் வந்து எதோட கணக்கிட்டப்பட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வீடு இருக்கோ நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீடை வாங்குறதுக்கோ இல்லை கட்டுறதுக்கோ நிறைய பணத்தை செலவு பண்ணாங்க. அவங்க சம்பாரித்த எல்லா பணமும் அந்த வீட்டிலையே போகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் உழைச்சாதான் அவங்களால ஒரு வீடு வாங்க முடியும். அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தெல்லாம் சேர்த்து பெரிய வீடாக கட்டினாங்க. ஆனால் அது எல்லாம் வந்து வெறும் ஒரு வேனிட்டி தான். அதாவது வெளியில் வந்து ஒரு பகட்டுக்காக வெளியில் காட்டுறது தான். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஸ்டோன் ஆக்ஸை தூக்கி போட்டாங்க, கையில் ஸ்டீல் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து காலனைசர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டீலில் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஃபயர் ஸ்டிக்ஸ்னால் நெருப்பு ஏற்றுற அந்த குச்சி, அதுவும் வந்து அதோட வேல்யூவே போயிடுச்சு. அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மைத்தாலஜிக்கல் க்ரீச்சர் இருந்தது, பன்னியப்புன்னு. அது வந்து எல்லா பழங்குடி ஆஸ்திரேலியன் கதைகள் இருக்கக்கூடிய மைத்தாலஜிலெலாம் இருக்கும். அந்த பன்னியாப்பை முழுசாக எடுத்துட்டு இந்த காலனைசர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ரெட்டுன்ற பேர் இருக்கும். ரெட்டுன்னு அந்த காலனைசர்ஸையும் ரெட்டுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் என்னுடைய கல்ச்சரை நினச்சி பார்க்கவே முடியல, ஏதோ ஒரு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து எங்களுடைய கல்ச்சர் வந்து எனக்கே அந்நியமாக தெரிகிற அளவுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ எங்களுடைய கேவ் பெயிண்டிங், அதை அவங்க கிரிப்ஸுன்றாங்க, அதெல்லாம் இப்போ பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய காலனைசர்ஸோட ஆர்ட்டான அப்ட்ராக்ட் ஆர்ட்டோட எவ்வளோ மடங்கு மேலே இருந்தது. ஆனால் அதையும் நாங்கள் இழந்துட்டோம். அதே சமயத்தில் வாலபைன்னு ஒரு அனிமல் இருந்தது. அது கங்காரு மாதிரியே இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். இவங்க அதை தான் ஹண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்த காலனைசர்ஸான ஒயிட் பீப்புள் வந்து டாலர்ஸ் தான் ஹண்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டியது பணம் தான். இங்கே வந்து கிறிஸ்டின் ப்ரீச்சர்ஸ் வந்து இங்கே அவங்கள முதல்ல பார்க்கும்போது இவங்கெல்லாம் அவங்கள விச் டாக்டர்ஸ்னு நினச்சிட்டாங்க. அவங்களாம் கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கு வந்து காலர் போடுற மாதிரி அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. இது மூலமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, கழுத்தில் வந்து ஒரு காலர் போடும் போது நீங்கள் எதையோ ஒன்று கட்டுப்படுத்துகிறீங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து மக்களுடைய ஸ்பிரிட்டும் எல்லாரையுமே வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய இன்ஸ்டியூஷனோடைய பெனிஃபிட்டுக்காக அப்படின்றாங்க. ஆதி காலத்தில் இவங்கக்கிட்ட வந்து மெசேஜ் ஸ்டிக்குன்னு ஒன்று இருந்தது. அந்த மெசேஜ் ஸ்டிக் என்னென்னா, ஒரு விஷயத்தை வரைஞ்சி அதை வந்து ஒரு குச்சியில் கட்டி ஒரு ஆட்களை கொடுத்துருவாங்க. அவர் வந்து பேர் மெசஞ்சர். அவர் அது ரொம்ப தூரம் வரைக்கும் எடுத்துன்னு போய் அந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிடுவார். ஸோ ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லணுன்னா இப்படி தான் அவங்க இந்த மெசேஜ் ஸ்டிக் மூலமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லூப்ராஸ் அண்ட் லேட்ஸ்னால் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிவிஷன்லேயே உட்காந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துக்குறாங்க. அதில் மெயினாக இந்த டெலிவிஷனில் என்ன பார்க்குறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன செய்யுது, யாராவது ஒருத்தவங்க அவங்க பொருளை விற்கணுன்னா இவங்கள வாங்க வைக்கணும். அதனால் விற்கிறவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக அவங்களோட பொருளை பற்றி இவங்ககிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய தற்கால மாடர்ன் ஸ்டிக்கு தான் இந்த மெசேஜ் ஸ்டிக் வந்தால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இந்த டிவி, இதெல்லாம் வந்து அவங்க வியாபாரத்துக்காக தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ஊமிரான்னு ஒரு ஈட்டி, அது வந்து கட்டையிலே வந்து பெருசாக செஞ்சுருக்கோம். அதே மாதிரி வேடின்னு வந்து ஒரு கிளப்புனால் ஒரு சைடில் குண்டாகவும் ஒரு சைடில் நம்ம பிடிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும். இதை தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது இதை வச்சு தான் அவங்க ஒருத்தர் தாக்கிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அது ரொம்ப பழைய காலத்து கருவி ஆயிடுச்சு. இப்போ தற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து இன்னும் சக்தி வாய்ந்த
அழிவை வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்ட ஆட்டம் பாம்ஸ். இந்த ஆட்டம் பாம் வந்து ஒரு ஊரையே ஒரு வினாடியில் அழிச்சிடக்கூடிய சக்தி உடையது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து நாகரிகன்ற பேரில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். No more boomerang, no more spear. Now all civilized, color bar and beer. அதாவது இனிமேலுக்கு பூமிரகம் கிடையாது, ஸ்பியரும் கிடையாது. நம்ம எல்லாம் வந்து நாகரிகமாயிட்டோம். இப்போ எல்லாம் கலர் பார்னால் இங்கே அந்த காலனைசர்ஸாக அவங்க கலர்டுன்னு சொல்லலாம். கலர் பார் அண்ட் கையில் வந்து பியர். நோ மோ கொரோபோரி கே டான்ஸ் அண்ட் டென் நவ் வி காட் மூவிஸ் அண்ட் பே டு கோ இன். கரோபரின்றது அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறது பாடுறதுக்கு பேர் தான் கரோபரி. அவங்க ஜாலியாக கேன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடுவாங்க. ஆனால் இப்போ சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, அதுவும் பணம் கொடுத்து போகிறாங்க. நோ மோர் ஷேரிங் வாட் த ஹண்டர் பிரிங்ஸ் நவ் வி ஒர்க் ஃபார் மணி தென் பே இட் பேக் ஃபார் திங்ஸ். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டைக்கு போகிறவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க நமக்கு தேவையானதெல்லாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம வந்து பணத்துக்கு வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் வாங்கின பொருள் திருப்பி தருதுன்னு இருக்கும். இதுக்காக தான் உழைக்கிறோம். நம்ம வந்து பயங்கரமாக உழைக்க வேண்டியிருக்க பணத்துக்காக. Now we track bosses to catch a few bob. நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் வந்து நம்ம பாஸ் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போய் அவரை நைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா பாப்ன்றது அதிகமான பணத்துக்கு. Now we go walk about on bus to the job. நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம். அதே பஸ்ஸில் தான். இது ஒரு ரொட்டீனான வாழ்க்கையாயிடுச்சு. One time naked who never knew shame but we put clothes on to hide what a name. ஒரு காலத்தில் வந்து ஆடை இல்லாமல் தான் இருந்தோம். வெக்கன்றதெல்லாம் அப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து துணியை போட்டுருக்கோம். ஆனால் எதை மறைக்கிறது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயன்றதான் புரியல அப்படின்றாங்க. நோ மோர் குனியா நவ் பங்களா பேட் பை ஹையர் பர்ச்சேஸ் இன் 20 years ஆல்சோ. முன்னெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய கட்டைகளை வச்சு ஒரு குடிசை வச்சுப்போம், அது பேர் குனியா. ஆனால் இப்போ பங்களா வாங்கியிருக்கோம், அதுக்கு பணம் நிறையா இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹையர் பேஜ், அதாவது வந்து வாங்கக்கூடிய பணம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்காது. அதனால் மாத தவணை மாதிரி நம்ம வந்து வாங்கிடுவோம். அதை திருப்பி கட்டுறதுக்கு நமக்கு 20 வருஷத்துக்கு மேலேயே கூட ஆகும். லே டவுன் த ஸ்டோன் ஆக்ஸ் டேக் அப் த ஸ்டீல் அண்ட் ஒர்க் லைக் அ நிகர் ஃபார் அ ஒயிட் மேன் மீல். இப்போ அந்த கையில் வச்சு இந்த ஸ்டோன் ஆக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. எல்லாமே ஸ்டீல் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்க வேண்டியிருக்கு. எதுக்குன்னா அந்த காலனைசர்ஸ் எங்களுக்கு தர சாப்பாட்டுக்காக. நோ மோர் ஃபயர் ஸ்டிக்ஸ் தட் மேக் த வைஃப்ஸ் காஃப். முன்னெல்லாம் ஃபயர் ஸ்டிக்ஸ் வச்சுருப்போம். ஃபயர் ஸ்டிக்ஸ்னால் நெருப்பு உண்டு பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா இந்த காலனைசர்ஸ்க்கெலாம் வந்து ஒத்துக்காது. நான் ஆல் எலக்ட்ரிக். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தாங்க. அண்ட் நோ பெட்டர் ஆஃப். அதனால் எங்களுக்கு எந்த பெருசும் நடந்ததில்லை. Bunyip he finished, now got instead white fellow Bunyip, call him Red. பனியப்னு எங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்தது, மைத்ராலஜிக்கல் கேரக்டர். அதை வந்து அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பனியப்பை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒயிட் பனியப். அவனை நாங்கள் ரெட்டுன்னு கூப்பிடணும். ரெட்டுன்னா அவங்களுடைய மொழி, காலனைசர்ஸாக ரெட்டுன்றாங்க. அப்ட்ராக்ட் பிக்சர் நவ் வாட் தே கம்மிங் அட் கிரிப்ஸ் இன் ஆர் கேவ்ஸ் we did better than that. இப்போ எல்லாமே எனக்கு வந்து ஏதோ தூரத்து நினைவு மாதிரி. எங்களோட சொந்த அடையாளமே எங்களுக்கு தொலைஞ்சு போயிட்டு எங்களுக்கே சரியாக புரியலை. ஆனால் எங்களுடைய குகையில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்ஸுன்ற ஆர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதை விட இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஆர்ட்டை விட எவ்வளோ பன்மடங்கு உயர்ந்ததாக இருந்திருக்கு. பிளாக் ஹண்டட் வேலபை ஒயிட் ஹண்ட் டாலர் ஒயிட் ஃபெலோ விச் டாக் வேர் டாக் காலர். பிளாக்னா நாங்கள், அவங்க தன்னே சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து வேலபை, அது வந்து கங்காருவே சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் வேட்டையாடிட்டு இருந்தோம். ஆனால் வெள்ளைக்காரங்க வந்து டாலரை தான் வந்து வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஸ்டின் பீச்சஸ் வந்தாங்க. அவங்கள இவங்க விச் டாக்டர்ன்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு டாக் காலர் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தாங்க. நோ மோர் மெசேஜ் ஸ்ட்ரிக் லுப்ராஸ் அண்ட் லேட்ஸ் காட் டெலிவிஷன் நவ் மோஸ்ட்லி ஆட்ஸு. முன்ன மெசேஜ் ஸ்ட்ரிக் இருந்தது. அது மூலமாக தான் நாங்கள் ஏதாவது விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்னா அதை தான் உபயோகப்படுத்தணும். ஆனால் இப்போ எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மெனுக்கு டெலிவிஷன் இருக்குது. அந்த டெலிவிஷனில் பெரும்பாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. லே டவுன் த உமிரா, லே டவுன் த வேடி, நவ் வி காட் ஆட்டம் பாம் அண்ட் எவ்ரிபடி. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் உமிரா வேடின்ற 2 வெப்பன் வச்சு தான் சண்டை போட்டுப்போம். ஆனால் இப்போ நம்ம கையில் ஆட்டம் பாம் இருக்குது. எல்லாரையுமே முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.